நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே 6 மணிக்கு அலாரம் வைங்கண்ணே. எதுக்குடா? என்ன கேள்வி இது? ஏன் எதுக்குன்னுட்டு 6 மணிக்கு வந்து நான் ஒண்ணுக்கு போவேனா? ஓ, நீங்க இப்போ போலன்னா இந்தியன் எக்கனாமிக்கே படுத்துரும். அலாரம் வச்சாதான் நீங்க ஒண்ணுக்கு போவீங்கல்ல. மணி என்ன ஆகுதுண்ணே? மணி எனக்கு சித்தப்பா புள்ளி ஆகுது. ஜோக் அடிக்காதீங்கண்ணே, வயிறு வலிக்குது. ஒரு கதை சொல்லுங்கண்ணே. ஒரு ஆயா வடை சுட்டுது. ஏன் ஆயா நைட்ல வடை சுடுது? எதுக்கு நீ இப்போ நைட்ல நெக்குல கதை கேட்குற என்கிட்ட? அண்ணே வர வர இந்த ஹவுஸ் ஓனர் தொல்லை தாங்க முடியலண்ணே. அந்த ஆள் ரோட்ல போகும்போது கள்ளத்துக்கு அடிச்சுட்டுமா? டேய், ஹவுஸில் ஆணி அடிக்கணும்னா ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்கலாம். ஹவுஸ் ஓனரே அடிக்கணும்னா யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுரா. அந்த ஆள் போயினே இருக்கும்போது குறிப்பாத்து தலையில நங்குன்னு வெயி. இதோ வரண்ணே. எங்க போற நீ? கல்லு போருக்க. டேய், கரண்ட் கட் ஆயிட்டு எவன் வீட்டில் எவன் இருக்கான்னு தெரியாம அவசரப்படுறானுங்க. இந்த நேரத்துல நீ காம்பவுண்ட் எகிரி காமாட்சியை கிள்றதுக்கு பதிலா அவங்க ஆயா மீனாட்சியை கிள்ட்டு ஓடேந்துருவேல்ல. 3 படுறா முக்காட்சி இருக்க. இந்த வெக்கா போருக்காகிற ஞாயிறு இது பார், அதுவும் தின்னாது அடுத்தவனு தின்ன விடாது. அது மாதிரி ஆகி போச்சு என் வாழ்க்கை. டயலாக் நல்லா இருக்குது, மூஞ்ச பார்த்தே பேசு. அண்ணே நான் போய் உங்களை என்னன்னு அரைக்குறை பதில் ஒன்று விட்டு தப்புடா. படுப்பா. பாட்டு கேட்டீங்களா? ஏய், நீ பெரிய பெப்சி உமா உங்ககிட்ட வேற பாட்டு கேட்குறாங்க. அண்ணே பிரிட்னி ஸ்பேஸ் ஜெனிஃபர் லோபஸையும் மிக்ஸ் பண்ணாம ஒரு மேக்னெட்டிக் குரலுண்ணே. இந்த வாய்ஸ் எல்லாம் எங்க இடத்துல நீ கண்டுபிடிக்கிற? ஆமா, இங்கிலீஷ் பாட்டா இது? இல்லண்ணே தமிழ் பாட்டுண்ணே. டேய், உனக்கு தூக்கம் வரலன்னா நல்லா தூங்கினுக்கிறன ஒருத்தனை எழுப்பி மொக்க குலைக்கிற இல்ல 3 படுறா. ஆமா, எதுக்கத்தாலும் மூடின்னு படுறா. அண்ணே திரும்பவும் பாட்டு சத்தம் கேட்டா அவங்களை எழுப்புவா? தொல்லை தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னு போய் தரையில படுகிறீங்க? ஏய், இது எனக்கு இல்ல உனக்கு. கீழே வந்து படுறா. உண்மையை சொன்ன ஹரிச்சந்திரனுக்கு அந்த நிலைமைனா நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே. செருப்பு முறிஞ்சுக்கும் உனக்கு. ராஸ்கல், கீழே படு. கொன்னே போடுவேன். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நானே வருவேன் சாங் தானே பாட சொன்னேன். பெட்ரூம் நுழைஞ்சா சிச்சுவேஷன் சாங்கை மாத்திடுவியா? ஒழுங்கு அந்த பேய் பாட்டே பாடு. என்னையா பொண்ணு இது? பேய் பாட்டு பாட சொன்னாக்கா கட்டிப்பிடி கட்டில போய் படுத்துக்குது. ஆர்டிஸ்டா மாத்தியா? நீ என்ன நினைச்சுன்னுக்கிற? இது என்ன உன் பொண்டாட்டியா? இது மாத்தின்னு இருக்கிறதுக்கு ஆர்டிஸ்டியா? ஆர்டிஸ்ட் பொண்டாட்டிய மாத்துறது எவ்வளவு பெரிய விஷயம். கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்னு இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் சட்டம் செய்யாம ஆர்டிஸ்ட மாத்துறது பெரிய விஷயமா சொல்றியா? ஏயா, நீ என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? ஜன்னல் ஓரமா நின்னு பாட்டு பாட சொன்ன. இப்போ என்னமோ வீடு முழுக்க நடக்க சொல்ற. இத பாரு, எனக்கு கிலோமீட்டருக்கு 6 ரூபாய் போட்டு கொடுத்தீனா எங்க வேணா நடக்கிறேன். ஏமா, ஏசி வச்ச காலிஸ் காருக்கு கிலோமீட்டருக்கு 4.25 ரூபா தான். நீ என்னடா 6 ரூபா கேக்குற? அந்த காலிஸ் வண்டியை எடுத்துட்டு வந்து ஃபுல்லா வெள்ளை பெயிண்ட் அடிச்சு பேய்னு எழுதி இந்த வீட்டுக்குள்ள நீயே சுத்திட்டு இரு. நான் வரேன். அட இருமா. ஏயா, 10 மீட்டர் கிட்டன்னு வண்டி ரெஞ்சுக்கு பேசுத. வருஷம் எஃப்சிக்கு அனுப்புறியா? யோ, நாங்க எம்பிசி. ஆமா. ஆஹா, சந்தடி சாக்குல ஜாதி கலவரத்தை தூண்டுறாண்டோய். டேய் சாமிநாதா, உனக்கு வேணும்டா வேணும். சம்பாதிச்சமா, பணத்தை பேங்க்ல போட்டமா, வட்டியை வாங்கணுமான்னு இல்லாம வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டு அவங்கள கலப்பறதுக்கு மறுபடியும் 40 வருஷம் நீ சர்வீஸ் பண்ணுமா? இது உனக்கு டூ மச்சா தெரியல? பாட்டு கேட்டியா? ஆமா, இவர் சிந்து பைரவி சிவகுமார் நடு ராத்திரில எழுப்பி பாட்டு கேட்கிறாங்க. கம்முனு பண்ண. டேய், யாராமா நடராத்திர பால்சம் போட்டு விளையாடுறது? மவனை என்கிட்ட கடிச்சா அவ்வளவுதான் உனக்கு. பூனையா? அதான பார்த்தேன். சுடுகாட்டிலே நான் சுட்டு பிடிச்சவன். என்கிட்ட நடக்க அந்த வேலைலாம்.
பிடிச்சவரா? ஆமாம்பா. டேய் பிராந்தி. இந்த ஊத்தி குடுறா பயமாகுதுடா. அட சும்மா படுனே. டேய் வீட்டுக்குள்ள காட்டு பண்ணி. டேய் வீட்டுக்குள்ள காட்டு பண்ணி போதுனே. காட்டு பண்ணி இல்லடா அது, உள்ள பண்றிடா அது. அட எதுவா இருந்தா என்னப்பா வீட்டுக்குள்ள பூந்துச்சுல கட்டை தடிப்பா. ஆட்ரா 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 ஆட்ரா. யோ நான் ஸ்டேஜ் ஏறி மேல ஆக்ட் பண்ணாக்கா என்ன ராஜபாட் ரங்கத்தோர சிங்கத்தோரன்னு சொல்லி என்ன விசில் அடிப்பானுங்க. இந்த ரெண்டு சோமாரி பசங்க வந்து என்ன முள்ளமன்றி காட்டு பன்றின்னு சொல்லுகிறாங்க. ச்சே இந்த மாதிரி நான் நடிக்க மாட்டேன். செருப்பாலே அடிப்பேன். யாரு அந்த ரெண்டு பசங்க இல்லையா? இல்ல உன்னை ராஜபாட் சிங்கத்துறன்னு சொன்னாங்களே அவனுங்களா? போயா. மேடம் மேடம் ப்ளீஸ், அங்க செப்டி டேங்க் இருக்கு, விடுதல போறீங்க, போகாதீங்க. அண்ணே நான் ஒரு கருப்பு முள்ள மாதிரி துரத்தின்னு போனேன்ல கம்முனாட்டி அது 2 காலில் ஓடுதுண்ணே. அப்புறம் பைபாஸ் வரைக்கும் துரத்தின்னு போயிட்டு விழுப்புரம் போற பஸ்ல ஏறி போயிடுச்சுண்ணே. அதை விடுறா, நான் ஒரு ஃபிகரை பார்த்தேன்டா, அப்படியே தலையை விரிச்சு போட்டுன்னு வெள்ளை புடவையில பாட்டு பாட்டுன்னு போனே நானே வருவேன்னு போயின்னு. வெள்ளை புடவை கட்டின்னு தலை விரிச்சு போட்டுன்னு நானே வருவேன்னு பாட்டு பாடிச்சா. சத்தியமா அது பேயா தான் இருக்கும். எப்பா நம்ம எதுக்கும் ஒரு உஷாரா இருக்கணும். நானே வருவேன். ஆஹா இவருக்கு உண்மையிலே காதல் பைத்தியம் புடிச்சிச்சுரா சாமி. பேய்கிட்ட அற வாங்கினாதான் அடங்குவார்னு நினைக்கிறேன். யோ சாம்பிராணி, பேய் தொடப்பக்கட்டையை கண்டு பயந்துட்டு ஓடணும், அது குனிஞ்சு கூட்டி பெருக்கிட்டு இருக்கு. நம்ம ஆள் என்ன சாதாரண ஆளா? குனிஞ்சி பெருக்கும் போதே தெரியல. தெரியலையே. குடும்பத்து பொண்ணுன்னு தெரியலையா? ஓ அத சொல்றியா? தாலி அவுட்டர்ல இருக்கனால அடையாளம் தெரியல. தாலி தான் இப்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆச்சே. நான் கொஞ்சம் பேசணும். சாரி, என்கிட்ட பேச முடியாது, நான் பேய். பேயா? யோ என்னையா பண்ற? பேய்னா கால் இருக்காது, செருப்பு இருக்குல்ல, அதனால நான் அடிச்சாலும் பரவாயில்ல. ஐ லவ் யூ. யோ நான் பேயா? பார்த்து தெரியல, வெள்ளை புடவை கட்டிட்டு இருக்கேன்னு. அதுதான் எனக்கு ரொம்ப டவுட். சாவும் போது கலர் சுடிதார்ல சாவுறீங்க, நைட்டில சாவுறீங்க, புடவையில சாவுறீங்க, ஆனா சத்ததுக்கு அப்புறம் எப்படி வெள்ளை புடவையில வரீங்க? அங்க யாருன்னா ரேஷன் கடையில உங்களுக்கு கொடுக்குறாங்களா? யோ இந்த கிண்டல்லாம் என்கிட்ட வேணாம், நான் பேய். பேய்னா நாய் குலைக்குமே. சிக்கன் கொடுத்து குலைக்கிற நாயை பார்த்துருக்கேன், ஆனா சிக்னல் கொடுத்து குலைக்கிற நாயை இன்னைக்கு தான் பாக்குறேன். அவனை அதை விட மாட்டேன் நானு. செக் போஸ்ட்ல வண்டியை மடக்கி விசாரிக்கிற மாதிரி ஒன்று விசாரிச்சுக்கிட்டு இருந்தானே, நீ பேய் இல்லை கண்டுபிடிச்சிட்டானா? இல்ல. அப்புறம் அவன்கிட்ட என்ன குசு குசுன்னு பேச்சு, என்னை விட அவன் அழகா போயிட்டானா? பேய் ஏறுற மாதிரி 4 அரை அரைஞ்சிட்டு வர வேண்டியதானே? அவர் தான் அரைஞ்சிட்டாரு. என்ன சொல்ற? மறமாட்டா இன்னும் புரியல உனக்கு? காதல் பிசாசு 2 பேரும் லவ் பண்றாங்கோ, உனக்கு புரியலையா? லவ்வா? ஏன்டா எவன் விட்டு காசுல எவன்டா லவ் பண்றது? ஐயோ என் விட்டு காசுடா, நான் லவ் பண்றேன். காதல் பிசாசே 1 2 3 4 எத்தனிடவா இது once more கேட்டு லொல்லு சபா